இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு உரிச்சிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா முட்டைக்குள்ளே ஏறும். மசாலா வறுத்தரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், 3 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா. இப்போ இது லேசாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட 6-7 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். கடாய் சூடானது 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஒரு 4 நிமிஷத்துக்கு கலர் மாதிரி வர்ற வரைக்கும் இது போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு கீறி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு மல்லித்தலையும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.